இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெக்கேஷன் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு ஐலாண்டுக்கு வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. சரின்னு அவங்க அங்க தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலையில பார்த்தா அவங்க தங்கி இருந்த ரூம் அப்படியே நடுக்கடல்ல மிதக்கிட்டு இருக்கு. சுத்தி பார்த்தா வெறும் தண்ணி தான் இருக்குது, எதுவுமே இல்ல. உடனே அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டை எழுப்புறாங்க. அவரும் உடனே எந்திரிச்சு நிக்கிறாரு. பார்த்தா அவர் காலில் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அதனால அவர் திரும்ப கீழே விழுந்துறாரு. அப்ப திடீர்னு தூரத்துல ஒரு ஷிப் போகும். அதை பார்த்த உடனே இந்த லேடி ஹெல்ப்னு பயங்கரமா கையை சச்சு கத்துறாங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் கத்துனாலும் அவங்க காதுக்கு அது கேட்கவே இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம நெருப்பு மூட்டையாவது அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நெருப்பு மூட்டுறாங்க. ஆனா இவங்க தங்கி இருந்த வீடே உட்டால செய்யப்பட்டதுனால அந்த நெருப்பு அப்படியே வீடு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அதனால இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழி இல்லாம தண்ணிக்குள்ளேயே குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த வீடு அப்படியே முழுசா எரிஞ்சிருது. அதுல மிஞ்சின 1-2 உட்ல தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே புடிச்சிக்கிட்டு மிதக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ஹஸ்பண்டுடைய கால்ல இருக்கிற காயத்துல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருது. அந்த ரத்தத்துடைய வாசத்தினால அந்த இடத்துல நிறைய ஷார்க்லாம் இவங்களை சுத்தி வர ஆரம்பிச்சிருதுங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பயந்து போய் அங்க இருந்து ஒரு பெரிய பலகை மேல ஏறி சேஃபா படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷார்க் வந்து அப்படியே அந்த பலகையை ரெண்டா பொளந்து விட்டுருது. அதனால இவங்க ரெண்டு பேருமே அப்படியே தனித்தனியா போயிடுறாங்க. அந்த பொண்ணு எப்படியோ மேனேஜ் பண்ணி மேலேயே சேஃபா இருந்துடுறா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் மயக்கத்துல இருந்ததுனால அவர் அப்படியே தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாரு. அதை பார்த்த இவங்களும் அவரை காப்பாத்துறதுக்காக உடனே தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஷார்க் அவர் அட்டாக் பண்ணிடுது. அதனால இவங்க பயந்து போய் அந்த பலகை மேலேயே திரும்பவும் ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டையும் எப்படியோ அந்த சர்ஃபேஸ்க்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு லோவர் பாடி இருக்கிற மாதிரியே தெரியல, என்னால அதை சென்ஸ் பண்ணவே முடியலன்னு சொல்றாரு. உடனே அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பலகை எடுத்து அப்படியே துடுப்பு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு எப்படியே நகர்ந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. அவங்க ஹஸ்பண்டை எழுப்பலான்னு பாக்குறாங்க. பார்த்தா அவர் எந்திரிக்கவே மாட்டாரு. என்னடான்னு பார்த்தா ஷார்க் அவருடைய லோவர் பாடியை ஃபுல்லா கடிச்சு சாப்பிட்டு இருக்கும். அதனால அவர் இறந்தே போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அந்த லேடியால தாங்கிக்க முடியாம அவங்களும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கண் முழிச்சு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு ஐலாண்ட்ல கரை ஒதுங்கி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு ஃபிஷர்மேனுடைய படகு வரும். அதை பார்த்த உடனே இவங்க ஓடி போய் அந்த படகுல ஏறிப்பாங்க. இவங்க எவ்வளவோ சொல்லியும் அந்த ஃபிஷர்மேன் கேட்காம மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள குதிப்பாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த சுறா அவரை கடிச்சு அவருடைய கை அப்படியே தண்ணியில தனியா மிதக்குது. அதுக்கப்புறம் அவரும் எப்படியே மேல வந்துடுறாரு. உடனே இவங்க கையை கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு பயத்துல அப்படியே இவங்களையும் பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே இழுத்துக்கிறாரு.